வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே. ஸோ நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிசல்ட்ல இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஜெயபிரகாஷ். ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டாக செலக்ட் ஆயிருக்கிறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கேட்போம். அண்ட் வெல்கம் டு ராவன் அகாடமி ஜெயபிரகாஷ். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் உங்களோட டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க உங்களை பத்தி. நீங்க எங்க படிச்சீங்க, எப்ப முடிச்சீங்க, அந்த மாதிரி பேசிக்கா உங்களை பத்தி சொல்லுங்க. குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். வெல்கம் டு ஆல். என்னோட பேர் ஜெயபிரகாஷ். நான் இந்த வருஷம் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ல வந்து ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் கிடைச்சது சிபிடிடி டிபார்ட்மெண்ட்ல. நான் என்னோட நேட்டிவ் வந்து ட்ரிச்சி தான். நான் ஸ்கூலிங் வந்து ட்ரிச்சியில் படித்தேன். காலேஜ் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் படித்தேன். 2019 கிராஜுவேட்டு. அப்புறம் 2.5 இயர்ஸ் வந்து பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன், பயோடெக் ரிலேட்டட் கம்பெனிஸில். அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் அவ்வளோ செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் 2023 செப்டம்பரில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்க வரலாம் அப்படின்னு வந்தேன். 2024 ஏப்ரலில் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த வருஷம் மெயின்ஸ், ஜனவரி மெயின்ஸில் கொஞ்சம் நல்ல மார்க்கே வந்துச்சு. அப்புறம் இப்போ ஏப்ரல் மந்த் வந்த ரிசல்ட்டில் எனக்கு ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் கிடைச்சது எனக்கு. ஓகே, சூப்பர்ப்பா. என்ன டிகிரி படிச்சீங்க? நான் பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சேன். பிடெக் பயோடெக்னாலஜி கிராஜுவேட். ஓகே. 19ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. ஆமா சார். பிரைவேட் பயோடெக் ரிலேட்டட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணேன். பெங்களூர், ஹைதராபாத் இந்த 2 சிட்டிஸ்ல ஒர்க் பண்ணேன். ஏன் வந்து எஸ்எஸ்சி படிக்கணும்? எப்படி உங்களுக்கு எஸ்எஸ்சி பத்தி தெரிய வந்தது? ஹானஸ்டா சொன்னா எனக்கு அவேர்னஸே கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு காலேஜ் முடிச்சோடனே தெரிஞ்சுதுன்னா நான் அப்பயே வந்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து எப்படி தெரிய வருதுன்னா, எனக்கு வந்து மேத்ஸ்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. லாஸ்ட் கம்பெனி ஒர்க் பண்ணும்போது இன்ஸ்டால அந்த மேத்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். அதெல்லாம் நானே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே கொஞ்சம் மேத்ஸ்லாம் நல்லா வருது, ஆப்டி கொஞ்சம் நல்லா வருது. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆப்டி எதுல மெயினா இருக்கு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் சர்ச் பண்ணும்போது தான் பேங்கிங், எஸ்எஸ்சி அந்த எக்ஸாம்ஸ் பார்த்தேன். அப்புறம் எஸ்எஸ்சியோட பேட்டர்ன் பார்த்தோன்னா ஓகே இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னால எஸ்எஸ்சி படிக்க வரலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து, அதாவது வெராண்டா ரேஸ் திருச்சியில சேர்ந்து அப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணதான் வந்துட்டு. திருச்சி வெராண்டா ரேஸ்ல 2023ல ஜாயின் பண்ணீங்க? 23 செப்டம்பர் ஜாயின் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மாசம் கொஞ்சம் அவ்வளோ ரெகுலராலாம் போகல. சும்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிதான். ஏன்னா ஜாப்ல விட்டுட்டு வந்ததுனால டக்குன்னு என்னால் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அந்த டிரான்சிஷன் டக்குன்னு வரல எனக்கு வந்துட்டு. இப்போ நவம்பர் மந்த்ல இருந்தா கொஞ்சம் ப்ராப்பரா அப்போ கிளாஸ்ல அட்டன் பண்ணி பேசிக்லாம் அட்டன் பண்ண, எஸ்பெஷலி ஆப்டி ஸ்டார்டிங்ல. எப்படி வந்து உங்களுக்கு அந்த வேலையை விடுறதுக்கு ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு? இப்ப நீங்க ஒரு 2 வருஷமா வேலை பார்த்து ஒரு சேலரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை வச்சு நீங்க உங்களை பார்த்துக்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதை மீறி வந்து எப்படி வேலையை விட்டீங்க நீங்க? இல்ல ஹானஸ்டா எனக்கு வந்து ஒர்க் வந்து அந்த அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகல ஆக்சுவலா. நான் ஒரு 4 கம்பெனி மாறிட்டேன். ஸோ 4 கம்பெனி மாறி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. அதோட என்ன என் அம்மாவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பாரு, அது கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் அதான் தோணுச்சு, ஒரு ஸ்டேபிள் ஜாப் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் சீட் வருது பெட்டர் அப்படிங்கிறனால தான் சரி அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால எஸ்எஸ்சி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சிலபஸ்னால எனக்கு கொஞ்சம் அலைன் ஆகும் அப்படிங்கிறதுல தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சி வரலான்னு நான் மெயினா வந்தேன். ஓகே, ஓகே. நீங்க ஒரே பையன் தானா இல்ல கூட யாரும் இல்ல, இருக்காங்களா? என் தங்கச்சி இருக்காங்க. என் கூட தங்கச்சி இருக்காங்க. ஓகே. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? ஒர்க் என் பண்றாங்களா? அப்பா வந்து இது பிசினஸ் வச்சிருக்காரு. திருச்சியில ஃபைனான்ஸ் பிசினஸ் வச்சிருக்காரு. என் அம்மா வந்து இப்போதைக்கு தாசில்தாரா இருக்காங்க. தாசில்தாரா இருக்காங்க. ஆமா. ஓகே. சோ அப்போ கவர்மெண்ட் ஒரு அந்த எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்போஷர் இருந்திருக்கும். ஓகேங்களா? இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல ஹானஸ்டா எனக்கு வந்து நான் 2019 அப்ப காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த பயோடெக் ரிலேட்டடா போகணும் அப்படிதான் இருந்தேன். ஆக்சுவலா படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து அப்ப கைடன்ஸ் இல்லை ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரி பத்தி சொல்றதுக்குலாம். ஸோ அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன கஷ்டம் அதெல்லாம் அது கொஞ்சம் செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 4 கம்பெனி மாதிரி செட் ஆகலன்னு தான் சரி வேணாம் இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் சைடு வந்துடலான்ட்டு அப்புறம் விட்டுட்டு வந்தேன். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ரேஸ்ல கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணீங்க. அங்க சிலபஸ்லாம் அவங்க எப்படி ஒரு 3-4 மாசத்துல கவர் பண்ணிருப்பாங்களா? ஆமா சார். ஆப்டிக் பார்த்தோம்னா 2 to 3 மாசத்துக்குள்ள கவர் பண்ணிடுவாங்க எல்லா முக்கியமான டாபிக்ஸும். இப்போ நம்பர் சிஸ்டம்னா ஒரு 2 நாள் 3 நாள் கிளாஸ் சொல்லி ஆப்டி ஒரு 3 மாசம் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ் ஜிஎஸ்லாம் போவோம் ஆக்சுவலா. ஸோ நான் வந்து நவம்பர்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் ரெகுலரா போக ஆரம்பிக்கிறது. மார்ச் வரைக்கும் நான் அந்த கிளாஸ்லயே தான் அட்டன் பண்ணி படிச்சேன். அப்புறம் ஏப்ரல் மாசத்துல இருந்தா நான் செல்ஃப் ஸ்டடியா ஸ்டார்ட் பண்ணேன் எஸ்எஸ்சிக்குன்ட்டு.
ஒரு 6 மாசம் 2024 இன்ஸ்டியூட் ஒரு 6 மாசம் இன்ஸ்டியூட் போய் ஒரு ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா அதுக்கப்புறம் சார். வந்து அந்த செல்ஃபா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. லைக் ஆமா ஒரு சார். ம். அஸ்வின் சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் லைப்ரரியில நீங்களும் படிச்சீங்க. ஆமா சார். ஆமா. போன வருஷம் 2025 அந்த ஜூன்ல இருந்து ஒரு அக்டோபர் வரைக்கும் ஃபுல்லா அந்த சென்ட்ரல் லைப்ரரில தான் போய் படிச்சேன். ஓகே, ஓகே. ரைட், ஓகே. உங்களுடைய மார்க் பத்தி சொல்ல முடியுமா? சிஜிஎல் மெயின்ஸ் மார்க்கு. கண்டிப்பா சார். என்னோட சிஜிஎல் மெயின்ஸ் மார்க் வந்து 330. இந்த ப்ராபபிலிட்டி 4 மார்க் சேர்த்து 330 வந்துச்சு. ஓகே, சிபிடி கம்ப்யூட்டர் வந்து 22 வந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு ஓகே, வந்து அந்த சிபிடில ஒரு 2 மார்க் வந்துச்சுன்னா லெவல் 7 கிடைச்சிருக்கும். ஸோ அதுல வந்து ஓகே, அந்த யுஆர்னால 24 தான் அந்த சிபிடிக்கான குவாலிஃபைடு. எனக்கு 22னால ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த லெவல் 6 கிடைச்சிருச்சு வந்துட்டு. ஓகே. இது மேத்ஸ், ம். ரீசனிங் அந்த ஆ மாரி சப்ஜெக்ட். ஓகே. மேத்ஸ் வந்து 67 ஆப்டி. ஓகே, அப்புறம் ரீசனிங் வந்து 83. ஓகே, இங்கிலீஷ் வந்து 127. ஓகே. ஜிஎஸ் வந்து ஆ ஃபிஃப் ஜிஎஸ் வந்து 53. 53. ஓகே. ஆ ம். மேத்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. இப்ப என்ன ம். மாரியான சோர்ஸ் படிச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க? அதாவது ரேஸ்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ம். ஆ. அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் அத பத்தி ஆ சொல்லுங்க. மேத்ஸ் வந்து அதான் நோட்ஸ் பார்த்தேன். அப்புறம் டெஸ்ட் புக் இது டெஸ்ட்ல போடுவேன். டெஸ்ட் புக், ஆலிவ் போர்டு, அதோட டஃப் ம். சம்ஸ்லாம் கொஞ்சம் அப்பப்போ பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த ஓகே, புது டாபிக்ஸ்ல கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கெல்லாம் நார்த் இந்தியன் சேனல்ஸ்ல கொஞ்சம் பார்த்து வீடியோஸ் பார்த்து ஓகே, கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து எங்க ரேஸ்ல அந்த ஃபோக்கஸ் சர்க்கிள், பேசிக் சர்க்கிள் மெட்டீரியல்ஸ் அதோட ஓ சம்ஸ்லாம் போட்டு பார்த்து பழகுனது தான். ஸோ ஓகே, பழகுனது தான். ஸோ இதெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸ்லயும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம் அது மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் குயிக்கா போடுற மாதிரி அதெல்லாம் பார்த்து கூட கத்துக்கிட்டேன். ஓகே, ஓகே. சூப்பர்ப்பா. ம். ம். ரீசனிங் அ ஓகே. ஓரளவு மார்க் ரீசனிங்குமே டெஸ்ட் ஃபுல்லா போட்டாலே டெஸ்ட் மட்டும் தான். ஆமா டெஸ்ட் டெஸ்ட் போட்டு மட்டும் தான். அதுலருந்து கத்துக்கிறது தான். அதுக்கு தனியா சோர்ஸ்லாம் இல்ல. தனியா இந்த எதுவும் பண்ணல. எடுகேட்டிவ் பேட்டர்ன்ல இந்த புது டாபிக்ஸ் வந்துச்சுல்ல, அதுக்கு மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் YouTubeல இருந்து சர்ச் பண்ணி கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்புறம் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்லாம் அந்த YouTubeலயே போட்டு அது ரிலேட்டடா 2, 3 வீடியோஸ் பார்த்திருப்பேன். ஓகே. ரைட். இங்கிலீஷு? இங்கிலீஷ் வந்து நான் பிளாக் புக் தான் நான் நல்லா படிச்சேன். பிளாக் புக் ஓகே. எப்படின்னா, நான் ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்ல இங்கிலீஷ் இன்னும் கேப்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிளாக் புக்ல வந்து ஸ்டார்ட்டிங் வந்து எப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படிக்க ஆரம்பிக்கும்போது 30 வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா. 30 வேர்ட்ஸா, ஒன் வேர்ட் ஓ சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், சினானிம்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம்னா 1800 இருக்கும். அது முடிச்சோம்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு ஒரு 60 வேர்ட்ஸ், அப்புறம் 100 ம். வேர்ட்ஸ் இந்த மாதிரி 80 நான் ஒரு பிளாக் புக்கே ஒரு 6 to 7 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா. எஸ்பெஷலி ஓகே, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இடியம்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஒன் வேர்ட்ஸ் இடியம்ஸ் இரண்டும் நல்லா அது படிச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற சில இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் இல்ல நியூஸ் பேப்பர் அதுல ஏதாவது vocabs புது வேர்டா இருந்தா அதையும் கூகுள் எடுத்து அப்பப்ப சர்ச் பண்ணி படிச்சுப்பேன். அப்புறம் இந்த டெஸ்ட்ல போடும்போது அதுல ஒரு சில புது vocabsலாம் இருக்கும், அதுவும் நோட் பண்ணி நல்லா படிச்சு வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே, கிராமருக்கு வந்து நீட்டு சிங் புக் அது கொஞ்சம் வாங்கி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணேன். 120 ஓகே, ரூல்ஸ் அதுவும் கொஞ்சம் வாங்கி பார்த்தேன். அப்புறம் சில இதெல்லாம் டெஸ்ட்ல போட்டு அதுல உள்ள ரிவ்யூ பார்த்து படிச்சுக்கிட்டது தான். ஓகே. டெஸ்ட், ரிவ்யூ அப்புறம் நீட் டூ சிங்க் ஆமா. கிராமர், பிளாக் புக் வந்து வக்காப்ஸ்க்காக ஆமா. ஓகே பயன்படுத்தியிருக்கீங்க. சரி. இத ஆமா. தாண்டி வேற ம். எதுவும் பண்ணல. ஆ ஆ ஆ ஐ ஐ அ அ ஓகே ஓகே. இத தாண்டி என்ன பண்ணேன்னா, அந்த ஃப்ரேஸு, கிளாஸு அந்த மாரி டாபிக்ஸ் எடுக்கிட்ல புது டாபிக் வரும்போது, அதுக்கு கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன் ஆக்சுவலா. ஸோ அது ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த மாரிலாம் கொஞ்சம் பார்த்தேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இங்கிலீஷ்க்கு அவ்வளோதான் சார். ஓகே. ஜிகே? ஜிகே வந்து நான் லூசன்ட் தான் ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓகே, ஜிகேயும் ஸ்டார்ட்டிங் எப்படின்னா, நான் வந்து ஒரு 3 பேஜ், 4 பேஜ் தான் படிப்பேன். அதையே நல்லா தெளிவா படிச்சு வச்சுப்பேன். ஸோ அந்த மாரி படிச்சு வச்சுட்டு, வீக்கெண்ட் ஆனா அதையே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன். அபார்ட் ஃப்ரம் ஓகே. தட் அதுக்கப்புறம் வந்து இப்ப ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் யூடியூப்ல படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இண்டோலோகஸ் வந்து படிச்சேன். ஃபர்ஸ்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் என்டிபிசிக்கு இண்டோலோகஸ் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி படிச்சேன். அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த டெஸ்ட்லாம் போடுவோம்ல, அதுல கீழ ரிவ்யூலயே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் ம். கொஞ்சம் நல்லா படிச்சு, அத எழுதி எழுதி பார்ப்பேன் வந்துட்டு. ஸோ அப்படிதான் ஓ ஜிகே நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன். ஓகே. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு என்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்க? ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்குன்னா யூடியூப்ல போய் நான் அந்த டான்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாரி போட்டு எஸ்எஸ்சி ஓ கிராக்கர்ஸ் அந்த மாரி ஒரு சில நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கம்பைல் பண்ணி குடுத்துருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கத்துக்கிட்டேன். ஓகே. அப்புறம் புக்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி ஆத்தர்ஸ்லாம். கிராக்கர்ஸ். ஓகே, ஆமா. ஓகே. அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ம். ஆமா. ரைட், ஓகே. இந்த கம்ப்யூட்டர் செக்ஷனுக்குன்னு ஏதாவது படிச்சீங்களா தனியா? கம்ப்யூட்டர் செக்ஷனுக்கு? ஆ இல்ல. அ அ அ அ அ ஓகே சார். ஆக்சுவலி கம்ப்யூட்டர் செக்ஷன் வந்து இது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அரிஹந்த் புக் அது கொஞ்சம் படிச்சேன் ஆக்சுவலா. ஸ்டார்ட்டிங் அரிஹன்ட்ல போன இருக்கு. வருஷம். கம்ப்யூட்டர் ஆ ஆ ஆமா. அவேர்னஸ்ன்னு. ஆமா. அரிஹந்த் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அது படிச்சேன். அப்புறம் ஓகே. ஆர்பி ஒரு பிடிஎஃப் குடுத்துருப்பான். அதுவும் வந்து ஒரு ஆர்பி. சில டாபிக்ஸ்லாம் பார்த்தேன் ஆக்சுவலா. அது பட் இந்த தடவ பார்த்தேன். எக்ஸாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெறையாவே புது டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த வாட்டி கம்ப்யூட்டர் கொஞ்சம் லக்குன்னு தான் சொல்வேன்.
ஏன்னா எனக்கு ஓகே வந்து ஒரு 3 4 கொஸ்டின் தான் நல்லா தெரிஞ்சது. மீதி எல்லாமே எனக்கு கொஞ்சம் 2 ஆப்ஷன்ல ஓகே இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம் போட்டு தான் எனக்கு வந்துச்சு இந்த மார்க்கும் கூட. ஓகே. உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் தெரிஞ்சது. மத்த ஆமா கொஸ்டின் வேற நல்லா ஆப்ஷனே தெரிஞ்சது. இல்ல. ஆமா. ஏன்னா மினிமம் குவாலிஃபையாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆமா. ஐடியால வந்து அதேதான். நீங்க வந்து அந்த இதுல ஒரு கால்குலேட்டிவ் 14 கொஸ்டின் போட்டேன். ஓகே. பட் 14 கொஸ்டின் ஸ்டில் போட்டு அதுல ஒரு 2 வந்து மார்க்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. அந்த பிபிடி மிஸ் ஆயிருச்சு. ஆமா. இல்லன்னா இல்ல லெவல் லெவல் 7 7 ஏதாவது ஒண்ணு வாங்கியிருக்கலாம். எடுத்திருப்போம். சரி. ம். ஓகே. ஓகேப்பா. ரைட்டு. இப்போ வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது? எல்லாத்தையும் கேட்கறது தான். செல்ஃப் டவுட் ம். நெறைய ம். வந்துருது. ஒரு 2வது அட்டெம்ப்ட்லயே வந்து மிஸ் ஆமா. பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து ம். ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஆ, 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 ஆ. ஆமா சார். கண்டிப்பா ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலி போன வருஷம் மெயின்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆக்சுவலா. அதுலயே எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 மார்க்ல தான் போச்சு வந்துட்டு. நார்மலைஸ் ஆகி ஒரு 13 மார்க் தான் எனக்கு வந்து 2024 இந்த 2024 சொல்றீங்க. 24 தான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எனக்கு சிஜிஎல்ல. ஓகே. ஸோ அதுல வந்து அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு அதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மார்க் வந்துச்சு. அது வந்து இன்னொரு 13 மார்க் வந்துச்சுன்னா, ஒரு போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படி கிடைச்சும் எனக்கு ஆக்சுவலா. அப்போ வந்து என்னன்னா, ஓகே. ஒரு 3 கொஸ்டின் போட்டிருந்தா வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 மந்த் கொஞ்சம் ரொம்ப கவலையா தான் இருந்தேன் வந்துட்டு. பட் அப்படியே ஓ கவலையா இருந்தாலும் அப்ப நான் யோசிச்சேன். சரி இந்த அட்டெம்ப்ட் தான் போச்சு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு. இதுல எப்படியாவது நல்லா படிச்சு பண்ணிரணும். அதுக்கப்புறம் என்ன அந்த 2024ல எங்க மிஸ் பண்ணேன்? எங்கெந்த செக்ஷன்லாம் இதாச்சு அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி 2025ல அத எப்படியாவது கிளியர் பண்ணிடணும். ஸோ அதுக்கேத்த மாரி நல்லா படிச்சு வச்சுக்கணுன்ட்டு அது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த வருஷம் எனக்கு கிடைச்சது. ஓகே. இப்போ இதுக்கு உங்களுடைய ரெஸ்பெக்ட் ஏஜ் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா? ஏஜ் என்னோட ஏஜ் வந்து 28 முடிஞ்சு 29 நடக்குது ஆக்சுவலா. இப்போ 29 நடக்குது. ஆமா. 29 நடக்குது ஓகேப்பா. கரண்ட்டா. சூப்பர். எப்படி அந்த மொமெண்டம நீங்க கீப் அப் பண்ணீங்க? 27, 28ல படிக்கணும்னு எப்படி உங்களுக்கு அந்த ஏதோ ம். ஒண்ணு இருந்திருக்கணும்ல. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கணும்ல. ஆமாமா. ஆம். அ அ அ ஆம் ஆமா சார். ஆக்சுவலி என்னன்னா, நான் அதான் ஜாப் விட்டுட்டு வந்தேன் இல்லையா? ஆ. அப்பவே என்னன்னா வந்து எனக்கு வந்து சீக்கிரம் வேலைக்கு போயிரணும். ஏதோ ஒரு ஜாப் வாங்கிரணும் அப்படின்னு தான் இருந்தேன். அ அ அது சூப்பர். வந்து ஏன்னா என் வீட்லலாம் அது என்ன சரி இவ்ளோ வயசாகி இன்னும் வேலை இல்லாம இருக்கோமே! நம்மள நம்மளே பார்த்துக்க முடியாம இண்டிபெண்டன்ட்டா இல்லாம இருக்கோமேன்ட்டு அது ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ஃபீல் இருந்தாலும் சரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்துட்டோம். இதுல இறங்கிட்டோம். இதுல எப்படியாவது ஏதோ ஒரு பாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இது எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அதனால தான் ஓ ஏப்ரல் அந்த 2024 ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டா தான் படிச்சேன். நான் ஒரு ஓகே. ஆவரேஜா 6 to 7 ஹவர்ஸ் படிப்பேன். நல்லா ஃபோக்கஸ்டா படிச்சுட்டு, பட் பிலிம்ஸ், ஓகே. மெயின்ஸ் அப்ப கிளியர் பண்ணேன். பட் அப்புறம் இந்த அதுக்கப்புறம் அங்க ஒரு ஃபெயிலியர் பார்த்ததுக்கப்புறம் இந்த வருஷம் விடக்கூடாது. எல்லாத்தையும் படிச்சு வச்சிரணும். எந்த சின்ன டீட்டெயிலா இருந்தா கூட தெரிஞ்சு வச்சிரணும். ஏன்னா எக்ஸாம்ல ஓகே. வந்து எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒரு லோ போஸ்ட் வர வரைக்கும் ஒரு லாஸ்ட் ரேங்க் வர வரைக்குமாவது நான் கண்டிப்பா கிளியர் பண்ணி ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு 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 ஃபயர் என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலா. அதோட ஓகே. வீக்லி சொன்னாங்க இந்த வருஷம் தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் மாரி கன்சிடர் பண்ணு. அதுக்கப்புறம்லாம் வேற வேலை போற மாரி பண்ணாங்க. ஆனா அப்ப நான் இங்க கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டோமே, இத நம்ம விட்டுறக்கூடாது. ஆ. இதுல எப்படியாவது ஒரு வேலை வாங்கிரணும் அப்படின்னு தான் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரயில்வேல அன்னைக்கு என்டிபிசில வந்துச்சு ஆக்சுவலா. சிபி 2லயே நல்ல ஸ்கோர் வந்துச்சு. பட் அப்படி ஓகே. வந்தாலும் நம்ம எஸ்எஸ்சிக்கு தான் படிக்க வந்தோம். எஸ்எஸ்சி இதையும் நம்ம பார்த்துருவோம். ஒரு 3 1/2 மாசம் தானே. ஃபுல் எஃபோர்ட் போட்டு இது இல்லனாலும் அதுல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தேன். அப்புறம் இங்க சிஜிஎல் ஓகே. மெயின்ஸ்லயும் எனக்கு வந்துருச்சு. இது என்டிபிசி இன்னும் மெயின் ஃபைனல் ரிசல்ட் வரலல்ல? ஆ ஃபைனல் ரிசல்ட் இன்னும் வரல. சிபிடி 2 ஆனா கண்டிப்பா ஸ்கோர் நல்ல வந்துச்சு. மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா சார். ஆமா சார். அதுலயே எனக்கு ஏதோ ஒரு ஜாப் வந்துரும். டைப்பிங்கும் ஓகே. அதுல முடிஞ்சிருச்சு. சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. சரி, அ ஏன் நான் முதல்வன் ஸ்கீம் நீங்களும் நான் முதல்வன் ஸ்கீம்ல ம். போறதா என்ட்ட சொல்லியிருந்தீங்க. அங்க உங்களுக்கு ஆமா. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? ஏன் ஃபர்ஸ்ட் அங்க போனீங்க? ஆ ஆ ஆ ஓகே. நான் வந்து எதுக்கு போனேன்னா வந்து ஆக்சுவலி நான் அங்கே திருச்சியில மட்டும் தான் படிச்சேன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல என்னோட லெவல் என்ன இருக்கு? ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டேட் லெவல்ல கொஞ்சம் நல்ல இதுவா இருக்கேன். நான் ஆக்சுவலி அங்க போனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இன்னும் கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே. அது இல்லாம எனக்கு என்னன்னா எக்ஸாம் பத்தி நல்லா தெரியும். இப்ப ஜாப் பத்தி, இல்ல எஸ்எஸ்சில என்ன ஜாப், என்ன டிபார்ட்மெண்ட் அந்த பத்தி அவேர்னஸ் பெருசா இல்ல. ஸோ அதெல்லாம் ஓ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால நான் முதல்வன் ஓகே. போனேன் ஆக்சுவலா. அதோட என்ன அதான் போன வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டேன். பட் இந்த தடவ அங்க போய் ஏதாவது ஒரு இன்புட் கிடைக்கும். அத வச்சு நம்ம ஆக்சுவலி நம்மளோட என்னது பாஸ் சான்ஸஸ இன்னும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி தான் நான் போனேன் ஆக்சுவலா. நான் முதல்வன். அதான் இப்ப வந்து உங்களுக்கு தேவையான ம். எல்லா ஃபெசிலிட்டீஸுமே திருச்சியிலயுமே இருந்திருக்கும்ல மேபி. ம். ஏன் வந்து ஆமா. அங்க
இல்ல ஆக்சுவலி திருச்சியில வந்து இருந்துச்சு சொல்ல முடியாது, இருந்துச்சு ஆக்சுவலா. இப்ப ஓகே ஸ்டடியாலு இப்ப சென்ட்ரல் லைப்ரரியில பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சீட்டுக்கே கொஞ்சம் ஃபைட்லாம் வரும் ஆக்சுவலா. ஏன்னா லிமிடெட் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸும் டக்கு டக்குன்னு வந்து உட்காருவாங்க. அப்புறம் சிஸ்டம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுவும் லிமிட்டடா தான் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது டெஸ்ட் போடணும்னு போனா கூட அந்த டைம்ல வேற ஏதாவது உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் வந்து அது வந்து நம்ம எதிர்பார்க்குற டைம்ல அது இருக்குமா இருக்காங்கிற டவுட் தான். ஸோ நானும் போனா நான் போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு தனி லேபே கொடுத்துருந்தாங்க. அங்க வந்து நம்ம எப்ப வேணா போய் நம்ம போட்டுக்கலாம்ட்டு. அங்க அந்த ஓகே சிஸ்டம் ப்ராப்ளமோ அப்ப இந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம்லாம் இல்ல ஆக்சுவலா. அப்புறம் அங்க உள்ள ஓகே கிளாஸ் பாத்தீங்கன்னா ஈவன் நைட் டைம்லாம் கூட ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம நைட் டைம் போனா கூட நம்ம வந்து படிச்சுக்கலாம் வந்துட்டு. நைட்டு மார்னிங் ஓகே 24x7 ஓப்பனா இருக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி ஓகே இருந்தனால நான் அங்க நான் போனேன். சூப்பர்ப்பா. இப்போ அந்த ம். ஃபெசிலிட்டிஸுமே நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். ஓகே. நீங்க எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து படிக்கிறீங்களா? இல்ல நீங்களே தனியா தான் படிச்சீங்களா? இல்ல உங்க ஆ, கேங் ஆ. மாரி எதுவும் இருந்துச்சா? இல்ல ஹானஸ்ட்டா நான் வந்து நெறைய நேரம் நான் தனியா தான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஆ பட் நான் தனியா படிச்சாலும் இப்போ வந்து என்னது இப்ப சென்ட்ரல் லேப்ல இருக்கும்போது என் கூட 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கலாம் வேற எக்ஸாம் படிக்கிறவங்க தான். பட் அவங்களுக்கும் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் வந்துட்டு. அவன் வந்து ஒருத்தன் ஓகே வந்து ரயில்வேல குரூப் டி படிச்சிருந்தான். பட் அவன் குரூப் டி உள்ள சம்ஸும் சொல்லிக் குடுப்பேன் ஆப்டிலாம் வந்துட்டு. ஸோ ஓகே ஆக்சுவலி ஆப்டில அப்ப அவனுக்கு சொல்லிக் குடுக்கும்போது எனக்குமே அது நல்லா பிராக்டிஸ் ஆகும் வந்துட்டு. அ அ அ ஓகே அ அப்புறம் ஆப்டி அப்புறம் சயின்ஸும் அவனுக்கு நல்லா சொல்லிக் குடுத்தேன். அந்த சயின்ஸ் வந்து எனக்குமே இப்ப என்டிபிசி குரூப் டி எழுதுறா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பக்கத்துல வரும் மத்தவங்க வரும்போது சொல்லிக் குடுப்பேன். ஸோ அந்த சொல்லிக் குடுத்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லாம எனக்கும் அது நல்லா யூஸ் ஆகும் ஆக்சுவலா. அந்த மாரி எனக்கு ஓகே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் நான் வந்து இப்ப எஸ்எஸ்சி என்னோட பிரிப்பரேஷன் பார்க்கும்போது தனியா தான் நான் பண்ணேன். ஓகே. சரி ரைட்டுப்பா. ம். சூப்பர். நீங்க சொல்லிக் குடுத்தது மூலமா வந்து ஒரு அதுக்காகவே ம். ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. இதுதான் என்னுடைய ஆமா. லைஃப் லைனுமே. நானுமே வந்து அதான் ம். பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சத நான் அப்படியே ம். சொல்லிக் குடுத்துருவேன். அப்படி இருந்து ஆமா. தான் வந்து அந்த டீச்சிங் வந்து டீச்சிங்லயே டச்லயே ம். இருந்து போயி மேத்ஸ் எப்ப கேட்டாலும் நான் எழுதுற மாரி தான் இருந்தேன். எக்ஸாம்ஸ்லாம் வந்து எப்போ வந்தாலும் ரெடியா இருந்த மாரி தான் இருந்தேன் நானு. சரி ஆமா. ரைட்டு. அதேதான் சார் ஆ எனக்கும். ம். டு பி ஃபிராங்க் ஜெயப்பிரகாஷ் வந்து அவர் தான் என்னைய கான்டாக்ட் பண்ணாரு. நான் வந்து ம். பேசணும் தேங்க்ஸ் என்ன சார். அப்படின்னு சொல்லி ம். அது ஓகே. இப்போ உங்க டைம் நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா நான் விட்டுர்றேன். பேசுங்க. ஓகே சார். ஆக்சுவலி இப்ப இது நம்ம எஸ்எஸ்சி வந்து டெஸ்ட் ஆக்சுவலி இப்ப எஸ்எஸ்சி நம்ம நல்லா படிக்கிறோம். இப்ப நம்ம லெவல் நல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெறைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ம். வந்து இப்ப படிச்சா இருந்தாலும் டெக்ஸ்ட் புக், ஹாலிவுட் அந்த மாரி லைவ் டெஸ்ட்லாம் போட்டு, அந்த லைவ் டெஸ்ட்ல இப்போ பெர்சன்டைல்னு ஒண்ணு வரும் ஆக்சுவலா. அந்த ம். பெர்சன்டைல் வந்து 90 பிளஸ் நம்ம கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னாலே என்னது எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிரலாம். இல்ல மெயின்ஸ் கிளியர் ம். பண்ணலாம் அப்படின்னு அதுல இருந்தே நம்ம சர்டிஃபை பண்ணிக்கலாம். பட் அந்த ஓகே. 90% கொண்டு வரதுக்கு என்னன்னா பேசிக் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கணும். ஆப்டி, ம். ரீசனிங், இங்கிலீஷ்லாம் இந்த 3 செக்ஷன் நல்லா பண்ணிட்டு, ஜிஎஸ்சி ஏதோ ஒரு சோர்ஸ் அத நல்லா தெளிவா படிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்ப டெஸ்ட் போடும்போது, இப்ப வந்து நம்ம வந்து சோர்ஸ் ஒண்ணு படிச்சிருப்போம். பட் டெஸ்ட்ல வந்து அவன் படிச்சதுல இருந்து தான் வரணும்னு இல்ல ஆக்சுவலா. அவன் ம். வந்து ம். அவன் படிச்ச டாபிக்ல இருக்கலாம். பட் வேற மாரி கேட்டிருக்கலாம். இல்ல ம். வந்து இல்ல அந்த டாபிக்க லிங்க் பண்ணி கேட்டிருக்கலாம் ஆக்சுவலா. அதெல்லாம் ம். நம்ம லிங்க் பண்ணி நம்ம போட்டா கூட டெஸ்ட்ல நல்லா போடலாம் ஆக்சுவலா. அ அ ம். டெஸ்ட் நல்லா போடலாம். ஒருவேளை இப்ப வந்து டாபிக் தெரியலனா கூட அந்த கொஸ்டின் தப்பா போட்டா கூட கீழ ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூல ம். நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா. அந்த மாரி தெரிஞ்சு ம். நெறைய கெயின் பண்ணி நெறைய கெயின் பண்ணி டெஸ்ட்லாம் போட்டு ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பெர்சன்டேஜ் ஸ்கோரும். பட் அது வந்து ம். போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலா. ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 80% ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் போடும்போது அது 80 கீழ குறையக்கூடாது. ஆக்சுவலா நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 80 அபோவ் இருக்கிற மாரி மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாரி கொஞ்சம் ம். கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் அப்ரோச் ஆகுற டைம்ல வந்து ஒரு 90 பிளஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். போத் பிரிலிம்ஸும் ம். மெயின்ஸ்ல பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்லயும் கண்டிப்பா வந்து அந்த பெர்சன்டேஜ் கொண்டு வந்துடலாம்ன்ட்டு. மார்க் டெஸ்ட் போடும்போது அந்த கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் ஆக்சுவலா. மார்க் டெஸ்ட்ல ம். உடனே ஹை பெர்சன்டேஜ் வராது. ஸோ ம். ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், பட் அது பிராக்டிஸ் பண்ணி பண்ணி போட அது இம்ப்ரூவ்மென்ட் அங்க ஆகுது. ஃபைனலா நம்ம ஒரு ஒரு 85, 90% மேல மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னாலே, எக்ஸாம்ல ம். ஷூரா நம்ம வந்து என்னது பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அடிச்சிடலாம்னு தான் சொல்லுவேன். எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும். ஓகே. ஆனா, இப்ப நெறைய பேரு அந்த பெர்சன்டேஜ்ல பார்த்து டிமோட்டிவேட் ம். ஆவுற மாரி என்ட்ட நெறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அது இம்ப்ரூவே ஆக ம். மாட்டேங்குது அப்படின்னு ம். சொல்லிட்டு. நான் என்ன ஓகே. நினைப்பேன்னா, ம். அவங்களுடைய மினிமம் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் தான் போட்டிருப்பாங்க. நீங்க மறுபடியும் நெறைய ம். போடுங்க. அப்ப கண்டிப்பா அது ம். இம்ப்ரூவ் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஆமா. அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ம். எல்லாரும் அந்த மோட்டிவேஷன இழக்கிறது அந்த இடம் தான். ஒரு 4, 5 டெஸ்ட் ம். போடுவாங்க. தென் டக்குன்னு ம். இதாயிருவாங்க. ஆ நீங்க சொன்ன மாரி அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்டும் இருக்கு. ஒவ்வொரு லைவ் மார்க்லயுமே வந்து ஒவ்வொரு ம். ஆமா. ஸ்டாண்டர்ட் இருக்கும்.
ஆலிவ் போர்டு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, டெஸ்ட் புக் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இன்டர்வியூ பண்ண எல்லாரும் காமனா பேசுனது வந்து டெஸ்ட் போடணும். கண்டிப்பா நிறைய டெஸ்ட் போடணும். நம்ம பேசிக்க ஓரளவு லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் தான். அதுதான் சொல்ல வரீங்க இல்லையா? இப்போ ஆமா ரியல் சார். ஆக்சுவலி பேசிக்கா படிச்சு டெஸ்ட் போட்டு இது நம்ம டெஸ்ட் போட்டோம். டெஸ்ட் போட்டு ரிவ்யூ பார்க்கணும். ஆக்சுவலா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சு. அதோட அப்படியே விட்டுறக்கூடாதுன்ட்டு. அங்க என்ன தப்பு பண்ணோம், எந்த டாபிக்ல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்த டாபிக்ல வீக்கா இருக்கோம் பார்த்துட்டு நாம வந்து அந்த டாபிக் வந்து மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் டெஸ்ட் போடும்போது அந்த டாபிக்ல நல்லா போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே இந்த டாபிக் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ராங் ஆயிட்டோம். ஸோ ஆக்சுவலி டெஸ்ட் போட்டு 4-5 டெஸ்ட்ல வந்து எந்தெந்த டாபிக்ஸ்ல நம்ம வீக்னஸ் இருக்கு அப்படி கண்டுபிடிக்கணும். எஸ்பெஷலி ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங் இது மூணும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அந்த டாபிக்கை மறுபடியும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்ல நம்ம அது கரெக்டா போட்டோம் நமக்கு புரியுது அப்படின்னா அந்த டாபிக் நம்ம ஸ்ட்ராங் ஆயிருவோம். ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இது ஓகே. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி பார்த்தா எனக்கு வந்து என்னது இந்த வாட்டி மெயின்ஸ்ல கொஞ்சம் ஸ்கோர் கம்மியானதும் இந்த டென்ஷனால தான். ஸ்டார்டிங் நான் போனோன்னே ரீசனிங்லேயே ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலா. பட் அப்புறம் வந்து எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், இல்ல இந்த தடவை விட்டுறக்கூடாது. நம்ம வந்து எனக்கு இவ்வளோ தூரம் எஃபோர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சதாவது போடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தா அப்புறம் ரீசனிங் கொஞ்சம் போட ஆரம்பிச்சேன். ஸோ ரீசனிங் நல்லா போட்டேன். ஆப்டிவ் என்னன்னா சில சம்ஸ் கொஞ்சம் ஆக்சுவலி டஃப் சம்ஸ் ஒரு 3-4 சம் பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். பட் அப்புறம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் காம் பண்ணிப்பேன் ஆக்சுவலா. டென்ஷன் ஒரு ஒரு 20 செகண்ட்ஸ் ஆனாலும் அப்புறம் வந்து கொஞ்சம் நானே காம் பண்ணிப்பேன். நமக்கு டைமும் லிமிட்டடா தான் இருக்கு. இன்னும் இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எப்படியாவது இதை வந்து வெளியே வந்து இதை கரெக்டா போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஆப்டி வந்து ஒரு 6-7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 அட்டம்ப்ட்ல தான் ஆன்சர் கொண்டு வர முடிஞ்சது. அங்க கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கொண்டு வந்தேன், கொஞ்சம் காமா இருந்தேன் அப்படின்னா இன்னுமே நான் ஆப்டி நல்லா அட்டம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஏத்திருப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த டென்ஷன் வரும். அதான் கேக்குறேன். இப்போ நீங்க ஒரு சம்ம அப்ரோச் பண்ணும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலன்னு உடனே ஒரு டென்ஷன் வரதான் செய்யுது. சரிங்களா? ஆனா எல்லா கொஸ்டினும் அந்த மாதிரி இருந்திருக்காது இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். ஆமா சார். ஆமா சார். ஆக்சுவலி எல்லா கொஸ்டினும் இல்ல. சில கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி டென்ஷன் ஆகும். பட் அதே மாதிரி கொஸ்டின் வந்து கண்டினியூஸா ஏன்னா கொஸ்டின் வந்து எந்த ஆர்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர் இருக்கும். அது மாதிரி கண்டினியூஸா ஒரு 3-4 கொஸ்டின் பார்த்தாலே ஐயோ டக்குன்னு எனக்கு வந்துடும். ஐயோ இது ஆப்பில போயிருச்சோ இல்ல ஏதாவது ரொம்ப ஏதாவது டவுன் ஆக போதா அப்படின்ட்டு. பட் அப்போ வந்து ஓகே நான் இது பண்ணிப்பேன். இல்ல பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும். எல்லா கொஸ்டினும் எல்லாமே ரொம்ப டஃபா இருக்காது. பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் பாத்துக்கலாம். அதெல்லாம் போட்டு அப்புறமே டைம் இருக்கும்போது அப்புறம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணி நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டா ஈஸியா போட்டு அப்புறமே மறுபடியும் வந்து பார்ப்பேன் வந்துட்டு. ஸோ இந்த தடவை மெயின்ஸ்லயும் அதே மாதிரி தான் பண்ணேன் வந்துட்டு. இப்போ 2வது 3வது கொஸ்டினே டஃபா தான் இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் பின்னாடி உள்ள கொஸ்டின் ஈஸியா இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு இங்க வந்து அதை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு போட்டேன் 2 கொஸ்டின். ஓகே. டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ வைக்கிறது தான் அவங்களோட வேலையே. சரிங்களா? நடுவுல ஒரு பாம் மாதிரி இல்ல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அந்த சம்ஸ் எல்லாம் இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே ரீட் பண்ண உடனே ஒரு ஸ்மூத்தா இல்ல அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே அடுத்து போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு திருப்பி வந்தாதான் நம்ம மேக்ஸிமஸா நம்மள அட்டன் பண்ண முடியும். ஆமா சார். அதெல்லாம் டைமும் சேவ் பண்ண முடியும் வந்துட்டு. ஒருவேளை வந்து இந்த கொஸ்டின் வரலேன்ட்டு நம்ம அதிலேயே உட்கார்ந்தோம் அப்படின்னா பின்னாடி உள்ள கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் நமக்கு பார்க்க டைம் இருக்காது. இதேதான் போன வருஷம் மெயின்ஸ்ல நடந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அதனால அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கிளியரா இருந்துட்டு அப்புறம் இந்த தடவை வந்து தெரியலனாலும் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போட்டு அப்புறம் ஃபைனலா அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணேன். ஓகே ஓகே சூப்பர்ப்பா. ஒரே இதுல ஸ்டக் ஆகி இருக்க வேண்டாம். அடுத்தடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து பண்ணிட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணிட்டோம்னா திருப்பி மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். ஆமா ஃபைனலா வந்து போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர்ப்பா. ரைட்டு. ஓகே இருந்தாலும் இந்த ஏஜ்லயும் இதே என்துவோ மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இப்போ நிறைய பசங்க காலேஜ் முடிச்ச உடனே வருஷமே எனக்கு வேலைக்கு போகணும், நான் எங்க வீட்டை நான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களும் அதுக்காக நான் வந்து இவ்வளவு டைம் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லல. பட் நீங்க வந்து விடல. நீங்க ஒரு 3 வருஷம் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இது நானே கிடையாது. கிட்டத்தட்ட நானும் அப்படித்தான். நானும் வந்து 2015ல முடிச்சுட்டு 2 வருஷம் அங்கங்கன்னு சுத்திட்டு வேலை பார்த்துட்டு திருப்பி அதை குவிட் பண்ணிட்டு திருப்பி உட்காந்து படிச்சு அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன். அதான் ஒரு நம்பிக்கை வேணும்ல. அதை விட்டுட்டு அதை விடுறது ஒரு ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணணும். சூப்பர்ப்பா. உண்மையிலே வந்து
வெரி வெரி தேங்க்யூ சார். செம கான்பிடென்டா இருந்திருக்கீங்க. ஆமா. உங்களால முடியும்னு உங்களை நான் செமையா நம்பியிருக்கீங்க நீங்க. என்னோட ஸ்ட்ரென்த் ஆமா எனக்கு சார். தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கீங்க. ஆமா. என்னோட அதோடைய ஸ்ட்ரென்த் தெரியும். ரிசல்ட் தான். ஸ்ட்ரென்த் தெரியும். அதோட என்னோட வீக்னஸும் என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத கரெக்ட் ம். பண்ணணும். அதுல வந்து நம்ம சோ எப்படி கேட்டாலும் போட்டுறணும். அங்கேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா படிச்சேன் வந்துட்டு. ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு ம். ஒரு வீக்னஸ நீங்க என்ன கரெக்ட் பண்ணீங்க? அந்த மாரி ம். சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்ல நான் ஃபர்ஸ்ட்டு பிலிம்ஸ் பார்க்கும்போது எப்புட்ன்னா, இது இப்ப இன்ஸ்டால்மென்ட், காம்போனேட்டர்ஸ் இந்த மாரி ஒரு சில டைப்லாம் கொஞ்சம் ஆன்சர் ஆக்சுவலி எனக்கு வரவே வராது ஆக்சுவலா. அது அந்த மாரி ம். எல்லாம் ஸ்டார்ட்டிங் அது ஈஸியா தான் இருந்துச்சு. பட் அது நான் கஷ்டம்னு நெனச்சுட்டு நானே அத ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஆக்சுவலி அந்த மாரி கொஸ்டின் ஆக்சுவலி என்னோட ஜெனரல் கேட்டகரினால அந்த மாரி கொஸ்டின் 1, 2 வச்சா கூட எனக்கு அந்த 1, 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலனாலும், அது எனக்கு வந்து ம். எனது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்டினால, சரி பரவால்ல அந்த இன்ஸ்டால்மென்ட் படிப்போம். அதுல அ, என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா, அது இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே. அது கொஞ்சம் அ. படிச்சு வச்சுட்டு, அப்புறம் ஓகே. இன்ஸ்டால்மென்ட் சம்ஸ்லாம் போட்டு, அப்புறம் டெஸ்ட்ல அந்த மாரி வரும்போது அதெல்லாம் போட்டேன் வந்துட்டு. ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப எடுகேட்டிவ்ல நெறைய புது டாபிக்ஸ் வந்துச்சு. ஸோ புது ஓகே. டாபிக்ஸ் இருந்தாலும் நம்ம பரவால்ல. நம்ம படிச்சு வச்சுருவோம். நமக்கு என்னன்னு தெரிஞ்சு ஆமா. வச்சிருப்போம். அப்புறம் டெஸ்ட்ல வந்தாலும் நம்ம ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, டெஸ்ட்ல லிங்க் ம். பண்ணியாவது போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு வச்சுப்போம் அப்டிதான் நெனச்சேன். ஸோ நான் ஓகே. செலக்ஷன் போஸ்ட்ல வரும்போது நெறைய வரும்போது அப்ப சிஜிஎல் கொஞ்சம் டைம் கம்மியா இருந்துச்சு. பட் டைம் ஓகே. கம்மியா இருந்தாலும், இல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுருவோம். நமக்கு அது வந்து கண்டிப்பா சிஜிஎல் இப்டி கேட்டாங்கன்னா, யூஸ்ஃபுல்லா ம். தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக்கும் மிஸ் பண்ணிறக்கூடாது. பேசிக்கா தெரிஞ்சு ஓகே. வச்சுக்கணும். அதுல பண்ணி நான் அங்கலாம் படிச்சு வச்சது தான். ஓகே. சூப்பர்ப்பா. அதாவது ம். ஒரு ம். மாயை மாதிரி இருக்கும். அதாவது இன்ஸ்டால்மென்ட்னா ம். கஷ்டம். ஆ கோஆர்டினேட் ம். ஜியோமெட்ரினா கஷ்டம். ஆ ஆமா. அப்பன்னா இந்த மாரி அதுல ஜியோமெட்ரிலாம் என்னதான் படிச்சா இருக்குன்னு அப்படிதான் இருக்கு. பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா. ம். அத நீங்க கரெக்ட் ம். பண்ணியிருக்கீங்க. ஆமா. சூப்பர்ப்பா உண்மையிலே. ஆனா கடைசி பார்த்தா ஆமா. அதுவும் ஒரு நார்மல் சம்மா தான் இருக்கும். அதுல நீங்க ஆமா. ஒரு அதேதான். அதுல நீங்க ஒரு 50, ம். 60 சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஆமா. வந்து ஒரு கேஷுவலான சம்மா தான் இருக்கும். அ அ அ ஓகே. அம் அம் ஆமா ஆமா சார். அதேதான் சார். சூப்பர்ப்பா. ஆக்சுவலி எப்டின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும், அப்புறம் பிராக்டிஸ் பண்ணும்போது எப்டின்னா, எனக்கு டக்குன்னு தோணிரும். ஓகே இந்த ம். தியரம் தான் போடணும். இந்த ஆங்கிள் இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். அது எனக்கு டக்கு டக்குன்னு தோண ஆரம்பிக்க, ஸோ பிராக்டிஸ் ம். பண்ண போனா நானே போடும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஓ இவ்ளோ ம். தானா? சரி ஓகே. இத நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். அப்படியே அங்கேயே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஓகே. சூப்பர்ப்பா. ரைட். ம். 2026 சிஜிலும் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? ஆ ஆமா சார். கண்டிப்பா பண்ணுவேன் சார். அது ஏன்னா அப்படின்னா ஒரு லெவல் 7 போஸ்ட்க்கு எய்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ லெவல் 7 போஸ்ட்க்காக சிஜிஎல் 26 சிஜிஎல் அட்டெண்ட் பண்ணலாம் இருக்கேன். அதோட எனக்கு வந்து இதான் லாஸ்ட் சிஜிஎலும் கூட. இதுக்கப்புறம் அடுத்து 30 ஆயிடுச்சு அப்படின்னா என்னால சிஜிஎல் போடவே முடியாது ஆக்சுவலா. ஸோ லாஸ்ட்டா ஒரு சான்ஸ் இருக்கனால இதுவும் ஒரு அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஓகே. லெவல் சூப்பர்ப்பா. 7க்கு எய்ம் பண்ற மாரி அட்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஓகே. எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் வந்து இந்த தடவ கொஞ்சம் நல்லா படிச்சு, ஸோ கம்ப்யூட்டரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு, அடுத்த சிஜிஎல்ல கம்ப்யூட்டரும் எப்படி கேட்டாலும் போட்டுறணும் அப்படின்னு சரி. அப்படிங்கிற ஐடியால இருக்கேன். சரி. ஓகேப்பா. ம். சூப்பர். ம். வாழ்த்துக்கள். ஃப்ரம் தேங்க் யூ எங்க சார். சைடும், எல்லார் சைடும் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ம். நன்றி. சரிங்களா? ஷூர் சார். இவ்வளோ ம். நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப ம். இம்பார்ட்டன்ட் இன்புட்ஸ் குடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மா வந்து யூஸ்ஃபுல்லா ஆமா இருக்கும் சார். பசங்களுக்கு. ஓகே. ஆமா சார். ம். வாங்க நம்ம சென்னையில ம். பார்ப்போம். ஷூர் சார். ஓகேங்களா? கண்டிப்பா அ சார். ம். சரிப்பா. தேங்க் யூப்பா. ம். அ ஓகே முடிச்சுக்கலாம். சார். வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஷூர் சார். தேங்க் யூ சார். எனக்கு ஓகே. கங்ராட்ஸ் சார். தேங்க் யூ. ம்.